FUE, DHI, Sapphire அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல எதுல வந்து நமக்கு பெஸ்டா ரிசல்ட்ஸ் வரும், ஒவ்வொரு மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன. நான் டாக்டர் முத்து பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஸோ இந்த 3 மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு பேக் சைடு இருக்கிற டோனர் ஏரியாவில் இருக்கிற முடியை எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் இம்ப்ளான்ட் பண்ணி வைக்கிறோம். இதை தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்றோம். ஸோ இந்த 3 மெத்தட்லையுமே வந்துட்டு 2 ஸ்டெப் வந்து காமனாக இருக்கும். ஒன்று என்னன்னா வந்துட்டு கிராஃப்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது பேக் சைட்ல இருந்து முடி எடுக்க போறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் இம்ப்ளான்டேஷன், எடுத்த முடியை வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து இம்ப்ளான்ட் பண்ணி வைக்க போறோம். ஸோ இந்த 3 மெத்தட்லையுமே வந்து இந்த 2 ஸ்டெப் வந்து கண்டிப்பா இருக்கும், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த 3 மெத்தட்லையும் வந்துட்டு எப்படி கிராஃப்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ FUE என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு FUE பஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்னதா வந்து பஞ்சஸ் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா ஹோல் போட்டு ஒவ்வொரு கிராஃப்டா வந்து தனித்தனியா எடுப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து FUE வந்து கிராஃப்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ சஃபைர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலயும் டிட்டோ வந்து அதே தான் பண்ணுவாங்க. சஃபைர்ல கிராஃப்ட் எடுக்கும் போதும் சேம் இதுல பஞ்சஸ் யூஸ் பண்ண மாதிரி தான் இதுலயும் பஞ்ச் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ DHIல என்ன பண்ணுவாங்கன்னா DHIலயும் அதே தான் பண்ணுவாங்க. ஸோ DHIலயும் வந்து பஞ்ச் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு FUEஓ சஃபைரோ DHIஓ கிராஃப்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற விதம் ஓகேங்களா, டோனர் ஏரியால இருந்து முடி எடுக்கிறது வந்து 3லயுமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுல ஒரு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ அப்ப இந்த 3க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன்ங்கிறது எப்படி நடக்கும் அப்படி சொல்றேன். ஸோ FUEல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு எங்க வந்து முடி வளரணுமோ ஓகேங்களா, எந்த இடத்துல முடி வழுக்கையா இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சின்ன ஹோல்ஸ் மாதிரி போடுவாங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த போட்ட ஹோல்ஸ்குள்ள ஆல்ரெடி இருக்கிற கிராஃப்ட்டை வந்து ஃபோர்செப்ஸ் வச்சுட்டு ஒவ்வொன்றா அந்த இருக்கிற ஹோல்ஸ்குள்ள வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் FUEல பண்ணுவாங்க. இப்ப சஃபைர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஃபைர்லயும் சேம் மெத்தட் தான். அவங்களுக்கு சின்ன ஹோல்ஸா நமக்கு எங்கெல்லாம் ஹேர் வரணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்செப்ஸ் வச்சுட்டு இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. சரி, அப்ப FUE சஃபைர் ஒரே மாதிரி தானே சொல்றீங்க, அப்புறம் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லிட் மேக்கிங் ப்ராசஸ்ல தான் வந்துட்டு FUEலயும் சஃபைர்லயும் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ FUEல வந்து அந்த ஹோல்ஸ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உங்களுக்கு நீடில்ஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதே சஃபைர் மெத்தட்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு சஃபைர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா இப்ப DHIல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா DHIல வந்து FUE மாதிரியோ சஃபைர் மாதிரியோ வந்து இது ஒரு 2 ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு நடக்காது. ஓகேங்களா, FUEல வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணுவோம். சஃபைர்ல ஹோல்ஸ் போடுவோம், அப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் நடக்கும். பட் DHIல வந்து இது வந்து ஒரு 1 ஸ்டெப் ப்ராசஸ். டைரக்டா உங்களுக்கு கிராஃப்ட் எடுத்து தலையில இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. DHI எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல வந்து இந்த பென்னு சொல்லிட்டு DHI பென்னுனே வந்து ஒரு தனியா ஒரு பென் இருக்கும், சோ இம்ப்ளான்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பென் எப்படி இருக்கும், இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பென்னோட டிப்ல வந்து உங்களுக்கு ஒரு நீடில் மாதிரி இருக்கும். இந்த நீடில் வந்து உங்களுக்கு ஸ்கின்னை பியர்ஸ் பண்றதுக்கு, ஸ்கின்ல ஓட்ட போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே அந்த பென்னோட டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி ஒரு பிளஞ்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளஞ்சரை நம்ம பிரஸ் பண்ணோம்னா வந்துட்டு பெண்ணுக்குள்ள இருக்கிற கிராஃப்ட் வந்துட்டு வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து ஸ்கின்னுக்குள்ள போயிடும். ஸோ வந்து நம்ம தனியா ஒரு தடவை ஓட்ட போட்டுட்டு அப்புறம் இன்னொரு தடவை வந்து அந்த முடிய வைக்க வேண்டியது இல்ல, ஒரே ஸ்டெப்ல டைரக்டா ஹோல் போட்டு அப்படியே டைரக்டா வந்து அந்த கிராஃப்ட் வந்து ஸ்கின்னுக்குள்ள போயிடும். இதுதான் வந்து DHI. ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்குது. இதுதான் வந்து 3 மெத்தடுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ ஒவ்வொரு மெத்தடுக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ FUEல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிபிக்கலான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கோ அது எல்லாமே FUEக்கான அட்வான்டேஜ். ஓகேங்களா, அதாவது நமக்கு முடியே இல்லாம ஃபுல்லா வலிக்கான இடத்துல கூட FUE வச்சு நம்மளால முடி வளர வைக்க முடியும். அது மாதிரி அப்படி வளர முடி வந்து வித்தவுட் எனி மெயின்டெனன்ஸ், இல்லைன்னா வெரி லெஸ் மெயின்டெனன்ஸ்ல வந்துட்டு நம்மளால லைஃப் லாங் அல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்து அந்த டிரான்ஸ்பிளான்டட் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். FUEல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அந்த நீடில் யூஸ் பண்ணி பண்றதா வந்து மெயினான டிஸ்அட்வான்டேஜ். நீடில்ல வந்து நம்மளால எக்ஸாக்ட் டெப்த் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இந்த நீடில் வந்து ஸ்கின்னுக்குள்ள எவ்வளவு ஆழம் போக போகுது, எவ்வளவு ஆழமா இந்த நீடில் வந்து ஸ்கின்னை ஓட்டப்பட போகுது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. இதே இப்போ உங்களுக்கு சஃபைர் பிளேடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் சைசஸ்ல வரும். இப்போ இந்த சஃபைர் பிளேடோட லென்த் வந்து 4 மில்லிமீட்டர், இந்த பிளேடோட லென்த் வந்து 5 மில்லிமீட்டர். ஸோ இது ஸ்கின்ல ஒரு 5 மில்லிமீட்டர் டெப்த் தான் உள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எக்ஸாக்டான டெப்த் வந்து டிசைட் பண்ண முடியும். சரி, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீடில் ஒருவேளை ரொம்ப ஆழமா போகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தோலுக்குள்ள இருக்கிற தலையில் இருக்கிற ரத்த குழாய்கள் நரம்பெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நீடில் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்படி பெருசா இருக்கிறனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளால ஹை டென்சிட்டியில ஓகேங்களா நெருக்கமா ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வந்து நம்மளால சர்ஜரி வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் கிராஃப்ட் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து FUE
மெத்தட் இருக்கிற சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? சரி, அப்ப சஃபயருக்கு வருவோம். சஃபயர்ல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா இதுல சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் வந்து அதுல வந்து அட்வான்டேஜா இருக்கு. ஸோ சஃபயர்ல வந்து நம்ம பிளேடு சைஸை வந்து நம்மளால டிசைட் பண்ண முடியும். இப்போ பிளேடு எவ்வளவு லென்த் இருக்கணும், எவ்வளவு பிரெத் இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்மளால டிசைட் பண்ண முடியும். அதனால எக்ஸாக்டா நம்ம போடுற அந்த ஹோல்ஸ், ஓகேங்களா, அந்த இன்சிஷன் வந்து எவ்வளவு சைஸ் இருக்குங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நம்மளால ஹை டென்சிட்டியில வந்து கிராஃப்ஸ் வந்து பேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் FUE-ல 1000 கிராஃப்ஸ் வைக்கிறீங்கன்னா சேம் ஏரியால வந்து சஃபயர் பிளேட்ஸ் வச்சு நம்மளால 1200 1300 சொல்லிட்டு ஒரு 30% 40% வந்து எக்ஸ்ட்ரா கிராஃப்ஸ் வந்து நம்மளால பேக் பண்ண முடியும். இப்ப DHI மெத்தட்ல என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்? DHI-ல ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ்டு கிராஃப்ட் சர்வைவல். 1000 கிராஃப்ட் இம்ப்ளான்ட் பண்ணா 1000 கிராஃப்ட்டுமே வளர்ந்து வரும். இப்போ இந்த FUE-லயும் சஃபயர்லயும் நம்ம என்ன பண்றோம்னா கிராஃப்ட் இம்ப்ளான்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் போடுறோம். அந்த ஹோல்ஸ் போடுறதுக்கே வந்து நமக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா. இந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்து DHI-ல ஆகாது. ஸோ 1 மணி நேரம் முன்னாடியே வந்து நமக்கு சர்ஜரி முடிஞ்சிடும். ஸோ 1 மணி நேரம் கம்மியா வந்து நம்மளோட கிராஃப்ட் வந்து உடம்ப விட்டு வெளியே இருக்கும். அவுட் ஆஃப் த பாடி டைம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாடி டைம் உங்களுக்கு கம்மியாகும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு கிராஃப்ட் சர்வைவல் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ FUE-ல பண்றீங்க, சஃபயர்ல பண்றீங்கன்னா நீங்க ஒரு 1000 கிராஃப்ட் பண்றீங்கன்னா ஒரு 10 கிராஃப்ட் 20 கிராஃப்ட் வந்து வளராம போகலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. DHI-ல பண்ணும்போது அந்த ஒரு 20 கிராஃப்ட்டுமே கூட சர்வைவல் பெட்டரா இருக்கும். இது வந்து தியரட்டிக்கலா வந்து DHI-க்கு ஒரு அட்வான்டேஜ். சரி, DHI-க்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த DHI பென்னோட ஷேப் வந்து நீங்க பார்க்கணும். இந்த பென்னில கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீடில் இருக்கும், மேல் பக்கம் பாத்தீங்கன்னா பிளஞ்சர் இருக்கும். ஸோ இந்த நீடில்குள்ள வந்து கிராஃப்டை லோட் பண்ணி வைப்பாங்க. ஒவ்வொன்றா கையில எடுத்து அந்த கிராஃப்டை வந்து அந்த நீடில்குள்ள லோட் பண்ணி வைப்பாங்க. லோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த பென்னை வந்து ஸ்கின்ல பியர்ஸ் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பிளஞ்சர் வச்சு அழுத்தினோம்னா அந்த லோட் பண்ண கிராஃப்ட் வந்து உள்ள ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆயிடும். இதுல எங்க ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா FUE-ல உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ சேம் அதே மாதிரி சைஸ் இருக்க நீடில்ஸ் தான் வந்து உங்களுக்கு DHI மெத்தட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ FUE-க்கு இருக்கிற எல்லா சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஓகேங்களா? FUE-ல நீடில்ஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு? கிராஃப்ட் வந்து கிட்ட கிட்ட வைக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். அதே மாதிரி FUE-ல என்ன எப்படி சொன்னோம், நம்ம வந்து அந்த நீடிலோட டெப்த்தை வந்து நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமா வரும். அதே மாதிரி வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டாட்டட் அப்பியரன்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து DHI-லயும் வரும். ஏன்னா வந்து FUE-ல யூஸ் பண்ற மாதிரி சேம் அதே நீடில் வச்சு தான் நம்ம DHI-ல இம்ப்ளான்ட் பண்றோம். ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான அப்பியரன்ஸ் வைஸ் காஸ்மெட்டிக் வைஸ் வந்து சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த மூணுல வந்து எது லேட்டஸ்டான மெத்தடு, எது பெஸ்ட் மெத்தட்னு கேட்டீங்கன்னா இது மூணுமே ஓரளவுக்கு பழைய மெத்தட் தான். ஓகேங்களா? FUE-ங்கிறது ஒரு ரொம்ப பழசு, ஒரு 20 வருஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நீங்க சொல்லலாம், நீங்க DHI-ல வந்து ஹை டென்சிட்டி பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க ஹை டென்சிட்டி பண்ணியிருந்தாங்க. சஃபயர்ல இப்படி வரும்னு சொன்னீங்க, ஆனா சஃபயர்ல அப்படி வந்துச்சு. அந்த மாதிரி சொல்லலாம். ஆப்வியஸா வந்து ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட்ல வந்து வெல் ட்ரெயின்டான ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மெத்தடை பண்ணும்போது வந்துட்டு அவங்க ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அல்டிமேட்டா இந்த மூணுல நான் எதை சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிகலா ரிசல்ட் வைஸ் பார்த்தோன்னா வந்துட்டு FUE-லயும் DHI-லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். சஃபயர்ல அதை விட கொஞ்சம் ஸ்லைட்டா லேசா வந்து கொஞ்சம் ஹை டென்சிட்டி கொடுக்கலாம், கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கலாம். ஸோ மூணுமே மோர் ஆர் லெஸ் வந்து கம்பேரபிளா தான் ரிசல்ட்ஸ் வருமே தவிர ஒன்னோட ஒன்னு இன்னொன்னு ரொம்ப பெட்டர் ரொம்ப பெஸ்டா வரும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஸோ நீங்க உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்ன, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத பார்த்து டிசைட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ரெகுலரா அப்லோட் பண்ணிருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.